முன்புதான் சமூக வலைத்தளங்களின் ஆதிக்கம் அவ்வளவாக இல்லை. அப்போது அளந்துவிட்டாலும் ஆராய்வதற்கும் ஆள் இல்லை. ஆனால் இப்போது அண்ணனின் பூதாகரமான பொய்களை கூட புஷ் என்று மாற்றும் அளவிற்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டதல்லவா? அப்படியாவது சுதாரித்துக் கொண்டு தனது பேச்சுகளை சுய பரிசோதனை செய்திருக்க வேண்டாமா என்பதுதான் பலரது கேள்வியாக இருக்கிறது. அப்படித்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் செய்தியாளர்களிடம் உருக்கமாக பேசிய அவர் காமராஜர் மறைவுக்கு அறிஞர் அண்ணா கதறி அழுததாக கூறினார். இதை முதலில் பலரும் நம்பிவிட்ட நிலையில் பிறகுதான் வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தபோது தெரிய வந்தது அண்ணன் கூறியது அப்பட்டமான பொய் என்று. ஆமாம், அண்ணா இறந்ததோ 1969ஆம் ஆண்டு. ஆனால் அதற்கு 6 ஆண்டுகள் கழித்தே காமராஜர் மரணத்தை தழுவினார். அப்படி இருக்கும்போது இறந்து போன அண்ணா எப்படி நேரில் வந்து காமராஜருக்கு காதறி அழுதிருக்க முடியும் என கிண்டல் செய்தனர். இப்படித்தான் சாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டு என தொண்டை தண்ணீர் வற்ற பேசும் சீமான் பம்மல் நாடார் பேரவை நடத்திய கூட்டத்தில் பேசியதும் பொய் என்பது தெரிய வருகிறது. காமராஜர் கட்டிய பள்ளியில்தான் அப்துல் கலாம் கல்வி பயின்றதாக சீமான் உரத்த குரலில் பேசி அங்கிருந்த நாடார் சமூக பிரதிநிதிகளை நரம்பு புடைக்க வைத்தார். ஆனால் உண்மை நிலையோ வேறு. காமராஜர் முதன்முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற 1954ஆம் ஆண்டு அப்துல் கலாம் தனது கல்லூரி படிப்பையே நிறைவு செய்து விட்டார். காமராஜர் முதலமைச்சரான பிறகுதான் அதிக அளவில் அரசு பள்ளிகளை கட்டினார் என்ற நிலையில் பிறகப்படி காமராஜர் கட்டிய பள்ளியில் அப்துல் கலாம் படித்திருக்க முடியும்? இன்னும் சொல்ல போனால் அப்துல் கலாம் பள்ளி கல்வியை பயின்றது கிறிஸ்தவ மிஷனரி பள்ளியில்தான் என்ற உண்மையும் தெரிய வருகிறது. ஒரு தலைவன் அந்த 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து 14000 பள்ளிக்கூடங்களிலிருந்து படிக்க வச்சார். அவர் திறந்த பள்ளிக்கூடத்தில் படிச்ச பேரன்தான் இந்த சீமான், இந்த அப்துல் கலாம், இந்த அப்துல் கலாம், அப்துல் கலாம், அப்துல் கலாம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள் பூரா. இது தவிர சிவகங்கை என்ற மாவட்டம் உருவாகும் முன்பே பிறந்த சீமான் சிவகங்கை மாவட்டத்துக்காக 5 வயதில் போராடி இருப்பதாக கூறுவதை எப்படி நம்ப முடியும்? மறுபிறவி ஒன்று உண்டென்றால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஆனால் காந்திதான் அப்படி கூறியதாக கூறி தன்னை நம்பி கட்சிக்கு வந்த பலரையும் நம்ப வைத்திருக்கிறார் சீமான். இப்படித்தான் ஒரு முறை தேனீக்கள் இனம் அழிந்த 4 ஆண்டுகளில் மனித இனம் அழிந்துவிடும் என ஐன்ஸ்டீன் சொன்னதாக கூறினார் சீமான். ஆனால் அவர் அப்படி சொன்னதற்கான எந்த அறிவியல் பூர்வமான சான்றும் இதுவரை கிடைக்க பெறவே இல்லை. வண்ணத்து பூச்சி தேனி